முத்துநகை முழுநிலவே முத்து விளக்கே பொடி மலரே. வரோம் மாமியார் வீட்டுக்கு வந்தா எப்போதுமே ஆராத்தி எடுத்துவே உள்ள அழைக்கணும். என்ன மாமியாரே ஞாபகம் இருக்கா? கல்யாணம் ஆன புதுசுல எப்படி படி ஏத்தி விட்டு உள்ள வந்தேன். மறக்க முடியுமா? மறக்க முடியாத நினைவுகள் அதெல்லாம். நேத்துல இருந்து தேஞ்சோன ரெக்கார்டு இதவே சொல்லிக்கிருக்க. சாட்டு புட்டுனா ஆராத்தி எடுத்து உள்ள கூப்பிடு. அங்க தாய் மாமா சீரெல்லாம் செய்ய வேண்டாமா? அதுக்கு ஏகப்பட்ட சீர் வாங்கணும். இல்லை அந்த பண்டம்ல செய்வீங்கள அதெல்லாம் நேத்தே வாட்ட வேலையை மண்டையில தட்டி எல்லாத்தையும் வேலையை வாங்கியாச்சு. இனி சீர்ச்சனை மட்டும் உள்ள எடுத்து வச்சிருக்கேன். மரும வந்து ஒரு பார்வை பார்த்தா போதும், எல்லாத்தையும் சரி பண்ணி கல்யாணத்துக்கு எடுத்துட்டு போயிட வேண்டியதே. ஓ அப்படிங்களா மாமனாரே? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களோ? நான் வந்து சரி வாக்கணுமோ? நீ உங்க அப்பட மாதிரியேவா? என்ன சந்தேகம்பா? சொல்லு, அம்மா தீர்த்து வச்சிடுறேன். அது நீ எதுக்கு தாத்தாவை மாமனாரேன்னு கூப்பிடுற? நான் தாத்தாவை கூப்பிடுறேன், நீ தாத்தாவை கூப்பிடு. அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கேப்பா. எப்படி அது? எங்க புருஷர் அதான் சரவணாக்கு கிடைச்ச வாழ்வு. பெத்த புள்ள கூட எப்படி சொல்றது, அது சொல்ல வரப்பாட்டி தெரியும், மன்னிச்சுக்க. அதானே எங்கயாவது உருப்படியா சொல்லி இப்படி நினைச்சேன். எப்படா எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்க? அதெல்லாம் மாத்திக்கவே முடியாது. மீனாட்சிக்கு புருஷனா இருந்துகிட்டு அதெல்லாம் மாத்திக்க முடியுமா? அதெல்லாம் எப்படி முடியும்? எப்படிங்க புருஷர்? நீங்க புருஷன் கூப்பிடுறது நிறுத்தி. எப்ப பார்த்தாலும் எப்பத்தாலும் இப்படியே கூப்பிட்டு இருக்கா? ஒரு மாதிரி எருமச்சான் எடுத்து மூஞ்சி லட்சம் மாதிரியே இருக்கு. என்ன செய்யலாம்? என்ன புருஷர் பெத்த பிள்ளைகிட்ட போய் இப்படி அசிங்கப்பட்டு இருக்கீங்க? நான் என் கட்டின பொண்டாடிக்கிட்டே அசிங்கப்படுறதே ஒரு வேலையா வச்சுட்டு தெரியல. அதுக்கு என்ன சம்பளம் தான் எவனும் தெரியல. பெத்த புள்ள பெத்த புள்ள எல்லாம் நம்மாலே. இனி இன்னமும் இந்த விளையாடுறது நீ விடல அப்படித்தானே? அதெல்லாம் ரத்தத்துல ஊறி போடுதுப்பா. வாரத்தம்ல கொஞ்சமாவது துடிக்க வேணாம். சரி சட்டு புட்டு ஆராத்தி எடுத்து விடுங்க. ஒரே துடிச்சு போயிராம. மீனாட்சி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரப்போற. ஆனா என்ன பழைய மாதிரி காமெடித்தையும் பண்ண முடியாது. என்ன செய்ய? என்ன எவன் சொன்னது? அப்படிலாம் கிடையாது. மீனாட்சியோட காமெடிக்கு எண்டே கிடையாது. எண்டு காடி எவனாலையும் போட முடியாது. அது அட்மினாலையும் போட முடியாது. நான் சொல்றேன் என் பொண்டாட்டியோட காமெடிக்கு எண்டே கிடையாது. இல்ல எடுவட்டவனே அவளது தானே சொன்னா. என்ன வண்டிக்கு திருப்பி போடுறிய? அது ஒண்ணுமில்ல அப்பத்தா. வரும்போது ஒரு மாத்திரையை முழுங்கிட்டாப்ல. அது கொஞ்சம் பேதி மாத்திரமா இருக்குமா? ஆனா அது வந்து பேதி வராது. அதுக்கு பதிலா வந்து ஒரு மாதிரி கிறுக்கு தட்டுன மாதிரி பேச தோணுமா? அதே என்ன புருஷர் சரிதானே? அதான் அம்மாவுக்கு நீங்க முதல் தடவை கேள்வி கேட்டியே தெரியுமா? அப்பயே புரிஞ்சிருச்சுப்பா. உங்க அப்பா என்ன செஞ்சாலும் உங்களுக்கு சேர்த்து செஞ்சு விடுவியாண்டு. சரி சட்டை போட்டு ஆரத்தி எடுத்து விடுங்க மாமியாரே. உள்ள ஏகப்பட்ட வேலை இருக்கு. என்ன மாமனாரே? சொல்லுங்க மருமகளே. முறையா உங்க மையனை கல்யாணம் முடிச்சிட்டு வரும்போது என்ன பேச்சு பேசுனீங்க பத்தியலா? உங்க வாயாலே வா மருமகளேன்னு சொல்ல வச்சுட்டேன். உங்க வாய் நிறையா உள்ளவா மருமகளே அப்படின்னு சொல்லுங்க. இதை சொல்றதுக்கு எனக்கு என்ன? வாய் நிறைய சுட்டுக்கிட்டே சொல்றேன். உள்ள வாத்தா என் செல்ல மகளே. ராஜாதி ராஜா எப்போதும் அவர் மனசில் நீதான் ராணி. என்னம்மா கல்யாண பொண்ணு, உங்க ஆத்துக்காரர் வந்து உங்களை எட்டி எட்டி பார்க்கல, வீட்டு சைடு வராம இருக்கானே என்னம்மா? ஏல ஆரம்பிச்சிட்ட. உனக்கு வேற சூழியே இல்ல என்ன? ஒவ்வொரு வீட்லயும் கல்யாண வீட்ல போய் பாருவோ, சும்மா கிளு கிளு கிளுன்னு ஒரே சந்தோஷமா இருக்கும். ஆமா எங்க உன் குழந்தை பொண்டாட்டியும் அப்புறம் உன்
பார்த்து விட்டாக தெரியுமா? என்ன சொல்லிட்டு எனக்கு தெரியும். நேத்தே காதர் வந்து சொல்லிட்டாரு என்கிட்ட. ஏன் புவர்சி அத்தாச்சி, அவங்க பண்ண சோடிய போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களா என்ன? ஆமா, இது வந்து யாரா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களாக்கும். எல்லாம் மடியா குழந்தைன்னு சொன்னாராமா. அது என்ன வெண்ணிக்கு ஓ புருஷனே வந்து சொல்றாங்க? அது ஒரு சோடி அவங்க வீட்டுக்கு போயிருந்தாராம். அப்பதான் சொன்னாரு எல்லாத்தையும். முட்டை, அப்புறம் வேற என்ன, மைதா மாவு, அப்புறம் கோதுமை மாவு, எல்லா மாவும் எடுத்து மூஞ்சில அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. பாவத்தை புருஷன் பொண்டாட்டி எல்லாரும் உட்காந்துட்டு அழுதுக்கு இருந்தாங்களாம். ஓ சரி, இத பிரச்சனை தடுக்கிறதுக்கு உங்க வீட்டுக்கார்ட்ட வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. உங்க வீட்டுக்காரர் என்ன ஏன்னு பாத்துருக்காரு, அப்படிதானே? டைமிங்ல காமெடி பண்றதுல நம்ம தாமரை அடிச்சுக்கிறதுக்கு எவன் இல்லைன்னு நினைக்கிறேன்னு. புகழாதவள நமக்கு புகழ்ச்சி பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாது என்ன? தாமரை தாச்சி மூக்கு வேர்த்துக்கிட்டே இருக்கும் போல வந்தாலும் ஒரு மாதிரி துடுக்கால பேசிக்கிறிய வம்பளுக்குற மாதிரியே பேச்சே. அப்படித்தான் நீ பேசாம கிடையாது. நீ நான் பழசாயிட்ட புதாலு. கல்யாணம் ஆக போகுது. அடுத்து என்ன? கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லக்கூடாது. முதல்ல விருப்பப்பட்டவனையே மனசார நினைச்சு கைப்பிடிக்க போறிய. முதல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் கல்யாணம் ஆக போகுது. அப்புறம் வேற என்ன? அப்புறம் இப்ப தாமரை குண்டாமட்ட வரைக்கும் அடி வாங்கிட்டு ஓட போறாங்களே. சாரியா சொன்னிய என்ன? என்னன்னு கேக்குறேன். என்னடா இப்பவே எல்லாத்தையும் சொல்லி பழக்கணும். அப்புறம் நாளைக்கு அங்க போயிட்டு எனக்கு அது தெரியல இது தெரியல அப்படி இப்படின்னா எவன் வந்து சொல்லி இருப்பியா? தாமரை உன்னை கல்யாண வீட்டுல சேர்த்துக்கிட்டாலே நீ ஒரு பிரச்சனை இழுத்து விட்டு ஒரு இதை பண்ணி விட்டுருவ. பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது, நீ உன் சூழிய காட்ட ஆரம்பிச்சிருவ. மருது மாமாக்கு போட போடவா இங்கே நிற்கிறாங்க எல்லாருமே. போடு, எனக்கு என்ன பயமா? அவர் தான் என்ன பார்த்து பயப்படணும். நான் அவரை பார்த்து பயப்பட எந்த அவசியமும் கிடையாது. என்ன சரியா? அதே மருதன் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாருல, என் பொண்டாட்டிக்கு நான் தாண்டா அடங்கி போவேன், அவளாம் எனக்கு அடங்கி போக மாட்டானே. அந்த மாதிரி இருக்கு. என்ன தாச்சி? உண்மைதே நானும் அத்தாச்சி பார்த்துதான் கத்துக்கிட்ட சில விஷயங்கள்லாம். எப்படி என் மாமாவை அடக்கணும்னு. மொத்தத்துல குடும்பத்தோட இதே சூடியத்தை அலையிறி அப்படித்தானே? என்னம்மா தாசில்தார் இம்பிட்டு அமைதியா பொறுமையா இருக்கீங்களே? அப்படிலாம் இல்ல, நீங்களா பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் என்னத்த பேச? அதையும் சோழியை பத்தி அமைதியா இருக்கேன். ஏன் தாசில் அமைதியா இருக்கிய? அப்படிலாம் இருக்கவே கூடாது. இவங்க பூரா கலாச்சி ஊட்டி தள்ளணும். அதுதான் கல்யாண வீடு. கல்யாண வீடு கலகலன்னு இருக்கிறதுக்கு நான் மட்டும் காரணமா இருப்பேன். எல்லாம் சப்படி மூஞ்சில எருமச்சாணி அடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்குங்க. இப்ப நெசத்துக்குமே ஓ மூஞ்சில இப்ப எருமச்சாணி நான் அடிக்க போறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பறங்க போற வம்பளுக்கு இருக்க. நான் மருத கூப்பிடுறேன். மருது. என்னடா? ஓ குட்டிலோ, இப்ப பாருங்க என் கண்ணாலே பார்த்து என் புருஷனை மயக்குறேன். மாமோய் கண்ணை பாரு. பாத்தீங்களா எப்படி? நம்ம மனு கூப்பிட்டாலும் என் மாமா என்னத்தையும் பாப்பாரு. இந்த மாதிரி உங்க யாரையாவது பார்க்க வைக்க முடியுமா உங்க புருஷனை? எங்க எல்லாரும் பண்ணுங்க பாப்போம். ரைட். தாமரைக்கு இன்னைக்கு குண்டாமட்ட தெரிக்கிறது கன்ஃபார்ம். இது கூட நல்லா இருக்கே. சரி, இன்னைக்கு நம்ம புருஷங்க பூரா நம்ம மேல எம்பட பாசம் வச்சிருக்காங்க. இப்ப பாப்போம். இப்ப நான் என் புருஷனை பாக்குறேன். மாமோய் இங்க பாரு. என்ன அருந்ததி மரண மாசம் பண்ணுவாங்க அப்புறம் தெரியுது. என்ன மாமான்னு கூப்பிட்டதுக்கு அவரை கிட்ட திரும்பிக்கிட்டாரு. விடுங்க, என் புருஷனுக்கு அறிவு இல்ல. அந்த ஆளு எனக்கு புருஷனே கிடையாது. அந்த ஆளு டைவர்ஸ் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. மச்சான், எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? கூப்பிட்டோட திரும்பிருங்க. இல்லனா அப்புறம் வீட்டுக்கு தனியா கூட்டிட்டு போய் மெத்துன்னு மெத்துறாப்புல ஒண்ணும் பண்ண முடியாது. மாமா சும்மா இருக்கு மாமா. அவளுக்கு கூப்பிட்டோன்னா பார்க்கணுமாக்கும். அப்பெல்லாம் பார்க்க கூடாது. அப்புறம் நம்மளுக்கு என்ன கெத்து? அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், பார்க்கவே கூடாது. ரைட்டு, இன்னைக்கு வீட்டுக்கு போனது செல்வம் அப்படிக்கு வேற லெவல்ல ஒரு மூமெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஏதாவது ஒண்ணுன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லி அனுப்புங்க. போலீஸோட வாரேன்னா. ஐய, நீங்க நினைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்குலாம் ஒண்ணு இருக்காது மாமா. அந்த அளவுக்குலாம் ஒருத்தொன்னும் கிடையாது. செல்வா, பொண்டாட்டியில மட்டும் இப்படி தப்பு கணக்கு போடக்கூடாதுப்பா. என்ன, நான் எதுக்கு அவன் கூப்பிட்டோட பல்ல காட்டணும்னு நினைக்கிறேன்? எனக்கு வீட்டுக்கு போனா பலமான பூசைகளை ரெடியா எடுத்து வச்சிருந்திருப்பா. அதனால அவகிட்ட அதெல்லாம் வாங்க வைக்கிறது பிடிக்குதோ பிடிக்கலையா பல்ல காட்டியிருந்தோம். அவ்வளவே. அவ நிறைய நாள் மாப்பிள்ளை இப்படிதான் செஞ்சுக்கிருக்கீங்க. சும்மா பேருக்கு லவ் பண்றேன்னு சொல்றது. ஆமா மச்சான், வேற என்ன சொல்றியா? 2 பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் லவ்வாது கிப்பாது அதெல்லாம் இல்ல. சரிதே நீங்க வர
ஐயா மச்சான், யாரு சொன்னது? உங்க தங்கச்சி மேல எனக்கு எம்புட்டு லவ் தெரியுமா? உங்க தங்கச்சியாலே என்னாலே யாருனாலே இப்படி ஒரு லவ் எல்லாம் பண்ணிடவே முடியாது. அம்புட்டு ஒரு காதல் வச்சிருக்கேன் உங்க தங்கச்சி மேல. 2 பிள்ளை பெத்தானே 10 பிள்ளை பெத்தானே, உங்க தங்கச்சி தான் எனக்கு உசுறு. இப்ப மாப்பிள்ள தெரியுது உங்க நிலைமை என்னன்னு. என்னால முடியல மாப்பிள்ள, முடியல. என்னத சொல்ல, அதுக்கு மகாவே பரவாயில்ல மச்சான். நீங்களாவே என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டீங்களே. கல்யாணம் நாள்ல இருந்து இதான் மச்சான். ஐயோ ஐயோ, என்னத்த சொல்ல, எவ்வளவு லாச்சம் சமாளிக்க வேண்டியிருக்கு. விடுங்க விடுங்க, பொன்னாடிட்டு இறங்கி போறதுல தப்பு கிடையாது. அதுக்காக இந்த அளவுக்கு காமெடி பண்ணுவீன்னு தெரியல. சரி விட்டுருங்க. அந்த பையன் இருக்கணும்டி. நல்லா புருஷனை மிரட்டி வைக்கிறாங்க. சரிவி, அடுத்து என் அக்கா மல்லியா. கூப்பிடுங்க. நான் எப்படி கூப்பிடுறது? நாங்களாம் தனியா தேம்பா. ஓஹோ, தனியா. பிறகு சரி, அப்புறம் ஏப்ல தனியாண்டா? அப்புறம் நாங்க வேற வேற மாதிரி கேப்பேன்னு. தனியாண்டா சி, தப்பு தப்பா பேசக்கூடாதாமா. பிச்சு பிரியம் பிச்சு ஆளலை மண்டையிலையும் பாரு. எனக்கு இப்படிலாம் இருக்க இடத்துல நான் மாமாண்ட கூப்பிடவே மாட்டேன். வர ஏங்க வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவேன். அப்படியாவது கூப்பிடுங்க மல்லியா, பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் எப்படி நீங்க அவரை கூப்பிடுறீன்னு. உங்க வாரேன் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். ஒரு தடவை வாரேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் என் புருஷன்ட்ட மட்டும் எனக்கு வரும். சரி விடு, என்ன உன் புருஷனா நினைச்சுக்க. உன் புருஷன் அங்கதான் நிக்கிறாரு, அவரும் பாப்பாரு. என்ன உன் புருஷனா நினைச்சிட்டு வாரேன் அப்படி சொல்லு. என் புருஷனை மட்டும் நான் புருஷனா நினைப்பேன். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. சரி, ரொம்பத்தையும் ஓட்டுவியோல எல்லாரும். சரி, இப்ப என்ன, நான் என் புருஷனை பார்க்கணும் வாரேன்னு சொன்னேன், அப்படித்தானே? சரி, நான் சொல்றேன். ஆனா உன்னை என் புருஷனா நினைக்கிறது கொஞ்சம் சிரமந்தே. இருந்தாலும் என் புருஷன் அங்கதான் நிக்கிறாரு, அவரை பத்தி சொல்றேன். அப்படிதான் வலிக்கு கூப்பிடு. சரி சரி, டாக்டர் மாமோய். போதும் இதுக்கு மேல வேண்டாம். என்ன இதுக்கு மேல நீ ரொமான்டிக் மூடு ஓவியம் தெரியும், அது பிறகு பாப்போம். சரி, போலீஸ்கார பொண்டாட்டி, இப்போ ஒண்ணத்தே உங்க புருஷரை நீங்க எப்படி அழைப்பீர்கள்? நான் சில வார்த்தைகள் சொல்றேன், அதை வச்சு அழைப்பீங்கன்னு சொல்லுங்க. அத்தான், நானா, சுவாமி, பிரிஷன், வீட்டுக்காரர், மாமா, இந்த மாதிரி நிறைய வார்த்தை இருக்கு. இதுல உங்க புருஷரை நீங்க அழைக்கிறது வாரு. நீ சொல்றதுல நான் எதையுமே இது வரைக்கும் சொல்லி அந்த ஆளை கூப்பிட்டதே கிடையாது. சொல்லப்பட அந்த ஆளை என் புருஷனை நான் மதிச்சதே இல்ல. நீ மட்டுமா? இங்க யாருமே அவங்க புருஷனை மதிக்கல. ஏன்னா எல்லா ஆளுக்கு 2 பிள்ளை பக்கமும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. நம்ம மட்டும் என்ன வண்டிக்கு கண்டுக்கணும்? அப்பப்ப ரொமான்ஸா இருக்க மாதிரி கொஞ்சம் நடிக்கணும். புருஷன் மண்டை கட்டி வைக்கணும். அதே பொண்டாட்டியா என்ன? நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு நிறைய விஷயம் இருக்கு, நான் சொல்லி தரேன். புள்ள பெத்தவளுக்கு எதுக்குல சொல்லி தர? இந்த புள்ளக்க மூடு உட்காந்துருக்கல, இதுக்கு சொல்லி கொடு. இந்த இப்பதான் புதுசா ஒண்ணு கல்யாணம் ஆகும்போது அதுக்கு சொல்லி கொடு. புள்ள பெத்தவளுக்கு கேப்ல லெசன் எடுத்துக்கிருக்க. உங்களுக்குலாம் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் வேற ஒரு பாடம் வச்சிருக்கேன். என்ன அதெல்லாம் பிறகு பார்ப்போம். இப்ப வந்து நான் பூவரசிக்கு ஒரு பாடம் வச்சிருக்கேன், அதை நான் அவருக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன். என்ன பூவரசி? சரி, உங்க புருஷன் நீங்க எப்படி கூப்பிடுறீங்க? கூப்பிட்டு காட்டுங்க. அம்படுதானே? இப்ப பாரு. யோ பெரிக்க தலையர். ஏப்ல புருஷனுக்கு நல்ல மரியாதை எவ்வளவு இருக்கு. நான் இதை விடையும் பலமான மரியாதை கொடுப்பேன். ஆனா நீங்களே இருக்கிறதே நான் கொஞ்சம் அளந்து பேசினேன். ஆனா பத்தியெல்லாம் என் புருஷன் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா என் புருஷனுக்கு சிரிப்பதே அழகு. அவர் ஒரு நாள் கூட என்கிட்ட கோவப்பட மாட்டாரு. ஏன் என் மாமா கோவப்பட மாட்டாருண்டா? கழுதிக்கிட்ட கோவப்பட்டாலும் ஒண்ணுவே, கோவப்படனாலும் ஒண்ணுவே மாமா நினைச்சிருக்காரு. என்ன மாமா, சரிதானே? அது எப்படி இம்புட்டு நேரம் என்னென்ன பேசிக்கிருந்தாங்க? இவங்க பேசும்போது வாயவே இருக்குல்ல. என்ன பத்தி பேசவும் நான் தான் சொல்லவும் மட்டும் வாயை திறந்துக்கிட்டு அப்படியே வம்புக்கு வராப்ல வாரு. ஓஹோ அக்கா, அன்னைக்கு போலீஸ்காரன் மாட்டி விடும் போது இந்த பிள்ளை என்ன
நீ மட்டும் அன்னைக்கு அந்த ஆள் கூட என்ன கோர்த்து விடலைன்னா இன்னைக்கு நான் அந்த நிலைமையில இருந்திருப்பேனா? எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்ல. இங்க வர பூவரிசி குண்டா மட்டும் தெரிச்சு போயிரும் உனக்கு. சரி, அப்படியே நல்லவளா, அப்படியே நீ வேண்டாதவளவா இருந்தாலுமே அவர் நீ கல்யாணம் பண்ணி இருக்க கூடாது. நீ என்ன வண்டிக்கு அவருக்கு கழுத்து நீட்ட ரெண்டு பிள்ளைய பெற்றிருக்க. என்ன பண்றது? என் கிரகம் போலீஸ்காரட்ட தான் மாட்டணும்னு இருந்திருக்கு. எப்படி அந்த பிள்ளை லவ் பண்ணி டாக்டர் கிட்ட மாட்டுச்சு, நீ போலீஸ்காரன்ட்ட மாட்டி விட்டிய. என்ன செய்ய? ஆனாலும் என் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேன். என் புருஷன் தங்கம். என்ன போலீஸ்கார் குழந்தைய விட்டு கொடுக்காப்புல பேசுறாப்புல இருக்கு. அதே நீ எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. சரி என்னண்டோ விட்டு கொடுக்காம பேசுறாள், அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த மின்னைக்குதே மாமா இவங்கெல்லாம் நம்ம விட்டு கொடுத்து பேசணும், அப்படி பேசணும் இப்படி பேசணும் நம்ம நினைச்சோம்னு வச்சுக்கோங்க, நம்ம தள்ள மிளகா அரைச்சிட்டு போயிருவாங்க. என் பொண்டாட்டி பாருங்க என்ன மூஞ்சி மாத்தவே இல்லை. ஆனா எனக்கு செருப்படி கன்ஃபார்ம், அது எனக்கு தெரியும். எல்லாரும் போக விட்டு ரூமுக்குள்ள போட்டு மொத்துன்னு மொத்துவா. நான் வாங்கிக்கிறேன், அது எனக்கு பழைய போன விஷயம் தான். டெய்லியுமே அடிப்பா, நான் கண்டுக்கிறது கிடையாது. ஆனா எந்த நேரத்துல ஒரு ஆம்பளை எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு. ஆம்பளை கெத்த ஒரு நாள் விட்டு கொடுக்க கூடாது. நீ வீட்டுக்கு போய் சப்பாத்திக்கு நீதே மாவு. இப்பயே வீட்டுல தானே மாமா இருக்கோம். நீங்க எல்லாம் போனதுக்கு பிறகு, அதாவது மண்டபத்துக்கு எல்லாம் கிளம்புவோம் தெரியுமா, அதுக்கு பிறகு தனியா கூப்பிட்டு வச்சு மொத்துவா, நான் வாங்கிக்கிடுவேன். அது அப்ப பாப்போம், அது நடக்கும் போது பாப்போம். அப்புறம் நான் மறுநாள் உசுரோட இருந்தா உங்களெல்லாம் வந்து பாக்குறேன். என்ன ஐயோ, நம்ம இப்படி சோழியை பார்த்துட்டு பேரு. நாளை என் புருஷன் கூட சண்டை ஓடுறீங்க. அந்த ஆள என்னால பார்க்க முடியாது, இப்பவே சொல்லிவிட்டேன். நீ என்னைக்கு நீ சண்டை ஓடாம இருந்திருக்க? உனக்குலாம் ரொமான்டிக்கா பார்க்க வருமா என்ன? கொஞ்சமாவது புருஷனை அனுசரிச்சு போகணும்ல. சொல்லி தரவா? இங்க உக்காந்துக்கிட்டு என்னென்ன வேலையை பார்த்துக்கிட்டு தாமரை நீ? தெரியாத விஷயத்தை கத்து கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? யாருக்காவது ஏதாவது தெரியலடா, அவங்க கிட்ட போய் ஏதாவது விஷயத்தை நம்ம கத்து கொடுக்கணும். கத்து கொடுத்தாதான் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அடுத்தடுத்து நம்ம வேலையை பார்ப்பாங்க. என்ன தெரியாத விஷயத்தை கத்து கொடுக்கணும்ல, என்ன பார்த்து கத்துக்க. எப்படி எல்லாம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு புள்ள வத்ததுக்கு அப்புறம் கத்து கொடுக்கணுமா? என்ன செய்ய? நானும் மகாக்காவை மட்டும் ஒத்த பிள்ளை. சரி தாசன் நீங்களும் தானே? இல்லை அந்த பிள்ளை ஒரு பிள்ளை தானே? அறிவு பிள்ளை. நாங்களாம் ஒத்த பிள்ளையை பெற்றிருக்கோம், நீங்களாம் ரெட்டை பிள்ளையை பெற்றிருக்கீங்க. இதுக்குமே ரெண்டு தெரியணும். ஒத்த பிள்ளை பெற்றாலும் எல்லாம் தெரியும். ஆனா கல்யாண வீட்டில் என்னென்னலாம் செய்யக்கூடாது அதை பூரா செய்ய விளையல. உங்களால என்னத்த சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்க கூட சேர்ந்துக்கிட்டு நானும் உட்காந்துக்கிறீங்க பத்தியா? போய் பெரிய ஆளு கூட வேலை பார்க்காம இதுக்குத்தே சின்ன பிள்ளைய பெரிய ஆளுங்க. அதெல்லாம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. என் அத்தாச்சிக்கு கொஞ்சம் மண்டையில் அடிபட்டிருக்கு, அப்படித்தான் பேசுவாங்க. ஏம்மா அருந்ததி, மூஞ்சி கொஞ்சம் மாத்துமா, ரொம்ப நேரமா பார்க்க முடியல. அப்புறமா உன் புருஷன் செத்தியாண்டு எனக்கு தெரியும். அதுக்காக இப்பையில இருந்து நீ ரிவெஞ்ச் எடுக்கலாம்னு இருக்கியா என்ன? அப்படிலாம் கிடையாது தாசனே. நான் மூஞ்சி சிரிச்சுக்கிட்டே வச்சுக்க, அந்த சிரிச்சே மடிப்பு போறீங்க. இன்னைக்கு நான் சிரிக்கவே கூடாதுன்னு இருக்கேன். இன்னைக்கு மண்டபத்துக்கு போற வரைக்கும் சரி சிரிக்கவே கூடாது. நீங்க எல்லாம் கிளம்புங்க. அந்த ஆளை தூக்கி போட்டு மிதிக்கிற மிதியில கோவைசர்ல அப்படி தூக்கி போட்டு வட்டிக்கிற மிதிப்பாங்க. அந்த மாதிரி தூக்கி போட்டு மிதிக்கிற மிதியில அந்த ஆளு இனிமே உன்னை நான் பார்த்தா சிரிச்சுட்டே இருப்பேன்னு சொல்ல வைக்கணும். தெரியுமேம்மா, இன்னைக்கு வச்சு செய்ய போறியண்டு. போறதிருந்து பாருங்க, என் பிள்ளைய பாரு எங்க கிடக்குங்களோ. அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன்.
குட்டிக்கு கல்யாணம் கல்யாணம் பண்ண போறோம். எப்போதுமே கடைசி பிள்ளைக்கு சீர சிறப்பு மாதிரி கல்யாணம் முடிச்சு வைக்கணும். நீங்களும் அப்படித்தான் நினைச்சிய. நம்ம நம்ம 3 பொம்பளை பிள்ளைல கடைசி பிள்ளைக்கு தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும். ஏன்னா அவள் கடைக்குட்டி, அவளுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் செய்யணும்னு நினச்சி அவள் டாக்டர் படிக்கிறேன்னு ஆசைப்பட்டா. கஷ்டப்பட்டு எப்படியா படிக்க வச்சுட்டோம். இப்போ அவள் மனசுக்கு விரும்பல அந்த பையனையவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா. அதுவும் இப்போ நடக்க போகுது. சீரு சிறப்புப்பா. தாய் மாமன் சீரோட என் மகளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. உங்கள் உசுரை எடுத்தவனை மன்னிச்சது தப்பா சரியான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டீங்கல்ல கடைசி மகளுக்கு எல்லாத்தையும் சீரும் சிறப்புவா செய்யணும்னு. அந்த ஒரு காரணத்துக்காகத்தே அவனை நான் ஏற்றுக்கிட்டேன். நீங்கள் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவீல்ல, தப்பு செஞ்சுட்டு திரும்பி மனசார திரும்பி மன்னிப்பு கேட்குறவங்களாம் மன்னிக்கணும்னு. அது எங்கே மன்னிச்சு? நான் மன்னிச்சது தப்பா இருந்தே நீ மன்னிச்சுக்கிறீங்க. அண்ணே, இன்னைக்கு நீ உசுரோட இருந்தீண்டா உன் மக கல்யாணத்தை பார்த்துருப்பில்ல. கடைக்குட்டி கடைக்குட்டின்னு சொல்லிக்கிட்டே தெரிவியல. கடைக்குட்டி இதையும் கல்யாணம் பண்ண போகிறோம். என் மைனுக்கு தான் கல்யாணம் முடிக்கணும், என் மைனுக்கு தான் கல்யாணம் முடிக்கணும்னு உங்கள் வாய் நிறையா சொல்லிட்டு தெரிவிய. கடைசியாக என் மையனுக்கு தான் கல்யாணம் முடிக்க போகிறோம். உன் கடைக்குட்டி என் வீட்டு மருமகன்னு சொல்லிகிட்டே தெரிவில்லனே. இப்போ உன் கடைக்குட்டி என் வீட்டுக்கு தான் மருமகளாகவும் வரப்போறா. கண்டிப்பா உங்களுக்கு இதுல விருப்பம் இருக்கும்னே நாங்க நினைக்கிறோம். ஏன்னா சின்ன பிள்ளையில இருந்தே சொல்லிக்கிட்டே தெரிவிய கடைக்குட்டிக்கு கண்ணாதி மாப்பிள்ளைன்னு கடைசியில கண்ணாதி மாப்பிள்ளையா வந்திருக்கேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க கடைசி பொண்ணுக்கு சீரும் சிறப்புமா எல்லாத்தையும் செஞ்சு கல்யாணத்தை முடிக்கலாம்னு இருக்கும். உங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். சொன்னோம்ல தாயாத்தா வந்த அப்பா கிட்ட பேசணுமா? 2 நாள் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு போய் ஓடிய ரோட்ல நடந்து வந்தீங்கன்னா ஊருக்குள்ள ஒன்று பேசுவாங்கத்தா. இதில் என்ன இருக்கு அத்தாச்சி? இன்னும் 2 நாளில் கல்யாணத்தை முடிய போதில்லை. அப்புறம் புருஷன் முன்னாடியே தானே ஊருக்குள்ள நடப்பாங்க. பேசத்தானே வந்திருக்கா, பேசிட்டு போகட்டும். வாத்தா பேசு. கடைக்குட்டின்னு சொல்லிக்கிட்டே இருப்பியல்ல. எப்பயுமே என்னை ஒரு நாள் கூட பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை. கடைக்குட்டி வாயை திறந்தால அதே மாதிரி என்னை விட்டு போயிட்டியல்ல. சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் கடைக்குட்டிக்கு அப்படி கல்யாணம் பண்ணணும், இப்படி கல்யாணம் பண்ணணும், சீரும் சிறப்புமா எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பியல்ல. இப்ப எனக்கு எல்லா சீர்ச்சனத்தையும் செஞ்சு நான் ஆசைப்பட்டவர் கூட கை பிடிக்க போறேன்ப்பா. ஆனா அதை பார்க்க நீங்க தானே இல்லை. அட எங்கேயாவது இருந்து பாப்பியப்பா தெரியும். எனக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும்ப்பா. சின்ன பிள்ளைல சொல்லுவேன், பொறுப்பா இருக்கணும்ட்டா, பொறுப்பா பேசணும், உனக்கு பிடிச்சது என்னமோ அதை தைரியமா எடுத்து சொல்லணும், காத்திருந்தா நீ நினைக்கிறது கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவேன். காத்திருந்தேன்ப்பா, காத்திருந்தனாலவே இன்னைக்கு எல்லாமே எனக்கு கிடைச்சது. ஆனா எல்லாம் இருந்து ஒரு வருத்தம், நீங்க இல்லாதது மட்டும்தான்ப்பா. ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைக்கும் கல்யாணங்கிறது ஒரு வரம். எனக்கும் அது ஒரு வரம் தான்ப்பா. ஆனா அப்பாங்கிறது வரத்தையும் தாண்டி வெளியே சொல்ல முடியாத வலிப்பா. அப்பா கூட சொன்னீங்க, நான் யாரு கல்யாணத்தை பார்க்கறோம் இல்லையோ என் கடைக்குட்டியோட கல்யாணத்தை பார்த்து போறணும்னு. ஆனா யாரோட கல்யாணத்தையுமே பார்க்க கொடுத்து வைக்கலப்பா. இப்போ எனக்கு சீரஞ்சிறப்புமா கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. ஆனா நீங்க இல்லை. ஆனா எங்கேயாவது இருந்து அதை பாப்பிய எங்களுக்கு தெரியும். நான் எடுத்திருக்க முடிவு சரிதானப்பா. ஆசீர்வாதம் செய்யுங்கப்பா. மாமா சின்ன பிள்ளைலேருந்து சொல்லியில மாமா,
அது விவரம் தெரியாத வயசு மாமா. என் மக உனக்கு தாண்டா மாப்பிள்ள, அவளை நல்லா பார்த்துக்கறன்னு சொல்லிட்டே இருப்பிய. ஆனால் ஆனால் அது என்னடி இப்போதே மாமா விளங்குது எனக்கு. யாருக்காக இல்லைன்னாலும் உங்களுக்காக கண்டிப்பாக நான் பாரு பிள்ளைய நல்லா பார்த்துப்பேன். ஏன்னா தவங்கடந்து சேர போகிற காதல் மாமா. அதனால நல்லா பார்த்துக்கிறவேன் மாமா. ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான், நீங்கள் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அது ஒன்று மட்டும்தான். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு சம்மதம் தானே? ஆசீர்வாதம் செய்யுங்க மாமா. ஏன் மீனாட்சி, இந்த சீரெல்லாம் கொண்டு போய் இறக்குனா ஏதாவது ஒரு மாதிரி நினச்சிக்கிறவாளோ? ஏமாமா அப்படி சொல்றிய? அப்படி இல்லைத்தா, ஏற்கனவே இந்த மாதிரி சீர் எதுவுமே செய்யக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கேன். ஊருக்காரிங்க இன்னொரு இடத்துல சபையில் அதை இறக்கும் போது யாராவது அசிங்கப்படுத்த மாதிரி பேசுவாங்கன்னு தோணுதுதான். மாமா இங்கே பாருங்க, தப்பை உணர்ந்து என்னைக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்களோ அன்னைக்கே நீங்கள் மன்னிக்கப்பட்டவர் ஆயிட்டீங்க, புரியுதா? அதனால ஊரில் அவன் சொல்கிறேன் இவன் சொல்கிறேன் எதையும் காதில் வாங்காதீங்க. உங்களோட பொறுப்பு என்ன? தாய் மாமா சீர் செய்கிறது, புரியுதா? அதை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க. அதில் நீங்கள் எந்த குறை வைக்காமல் அதில் மட்டும் உங்கள் கவனம் இருக்கட்டும். ஊரில் எவன் பேசினாலும் சரி எதையுமே காதில் வாங்காதீங்க. அவன் இன்னைக்கு நல்லா இருந்தாலும் பேசுவேன், நாளைக்கு நாசமாக போனாலும் பேசுவீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண தப்புக்களை என்ன பேசிக்கிருந்தாங்க? இப்போ போய் ஊரில் பாருங்க, ஐயோ இவன் திருந்திட்டானாமா அப்படின்னு பேசுவாங்க. ஊர் பேச்சை என்றைக்குமே காதில் வாங்கவே கூடாது மாமா. அவங்களாம் சரிவட்டே வர மாட்டாங்க. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதைத்தையும் செய்யணும். குறை வைக்காமல் சீர் செய்யணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுவே போதும். இந்த சீர் சனத்தை மட்டும் இறக்காதீங்க மாமா. அந்த பிள்ளைக்கு பெரிய சொத்தாக நினைக்கிறது அவங்க அப்பா மட்டும்தான் என்ன. அதனால இந்த சீர்ச்சனத்தெல்லாம் அவங்க ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிற மாட்டாங்க. அவங்க அப்பாவை நம்மளால திரும்ப கொண்டு வர முடியாது, அது உண்மைதே. ஆனால் அவரோட நினைவுகளோடு இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போய் கொடுக்கலாம்ல. அப்படின்னு மீனாட்சி இருக்கு. சீர்ச்சனத்தெல்லாம் நல்லா சீரஞ்சிறப்பமாக இறக்கிட்டு வேற என்ன நம்ம சீர் செய்யணுமோ எல்லா முறையும் செஞ்சுட்டு அந்த பிள்ளை காலத்தில் தாலி ஏறினதுக்கு பிறகு சொல்கிறேன் மாமா, அதை மட்டும் செய்யுங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. சரி மீனாட்சி. மனசுக்குள்ளே எதையும் போட்டு குழப்பாதீங்க. நல்லபடியாக சீர்ச்சலத்தை செஞ்சு அந்த பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிப்போன்னு மட்டும் மனசுக்குள்ள நினைங்க மாமா. எல்லாமே சரியாக வரும். இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நகை செய்ய சொல்லியிருந்தியல, அதை போய் என்ன இருந்து பார்த்துட்டு வாங்க. நான் பிள்ளைகளுக்கு 2 சாப்பாடு கொடுத்துட்டு நானும் மதிய வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். சரி மீனாட்சி.